सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारया विमला वन्द्या वन्दारजनवत्सला वाग्वादिनी वामकेशी वह्निमण्डलवासिनी भक्तिमत्कल्पलतिका पदुपाशविमोचिनी 355வது நாம. பசுமத் கல்பலதிகா வரைக்கும் ஆயிருக்கு. அதுக்கு மேல பசுபாட்ட விமோசனி ஆரம்பிச்சிருக்கோம். அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல பசுபாச விமோசனி, பசுக்களுடைய பாசங்களை எல்லாம் போக்குறவள் அப்படின்னு ஒரு நாம. அதுல பசுக்கள்னா யாரு? மனுஷால போய் பசுன்னு சொல்லலாமா? மனுஷாளுக்கு 2 கால் இருக்கு, பசுக்கள்னா 4 கால் இருக்கு. இவளை போய் பசுன்னு சொல்றல அப்படின்னு. இங்க பசுன்னா என்ன அர்த்தம்? புல்லு தின்னுட்டு 4 காலோட நடக்கக்கூடியதான பிராணி இல்ல. இங்க பசுன்னா என்ன அர்த்தம்? அபேத ஞான ரூப வித்யாவிஹீனா. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காதவா. எதை தெரிஞ்சுக்கணும்? மானிட பிறவி அடைஞ்சு அவன் இந்த பிறவியில அடைய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது என்னது? பரமாத்மாவை அறிந்து கொள்ளணும். தான் யார் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளணும். அதை அறிவதற்காக அவன் முயற்சியே பண்ணலன்னா அவனை பசுன்னு சொல்றது. அபேத ஞான ரூப வித்யை இல்லாதவர்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியறது? பரதாரண்யகோபனிடத்துல அதயோ அந்யாம் தேவதா முபாஸ்தே அந்யோ சாவன்யோஹமஸ்மீதி ந சவேதா யதா பசுரேவம் சதேவானாம் அப்படின்னு சொல்லு. அதயா அந்யாம் தேவதா முபாஸ்தே அந்யோசௌ அந்யோஹமஸ்மி. அம்பாள நாம் வேறு நீங்க வேறு அப்படின்னு உபாசிச்சா அவன் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. அகமித்யேவ விபாவையே பவானி. நானே அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு யார் அறிகிறானோ அவன்தான் இதை நன்றாக அறிந்தவன் அப்படின்னு உபனிஷத். யதா பசு தேவம் சதேவானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளை எப்படி பூஜை பண்ணினாலும் பிரயோஜனம் உண்டு. சாஸ்திரநாமத்தை எப்படி படிச்சாலும் ரைட். உபதேசமா அலையே ரொம்ப பேர் இது ஒரு சண்டை. உபதேசமே அலையேனா படிக்கலாமா படிக்கப்படாத? புத்தகம் ஆசல இருக்கப்படாமா இருக்கப்படாதா? புருஷாலாம் சாஸ்திரநாமம் படிக்கலாமா படிக்கப்படாதா? என்னென்ன சந்தேகம் வருதோ இவளுக்கு அதுக்கு கணக்கே இல்லை. புருஷால் லலிதா சாஸ்திரநாமம் படிக்கப்படாது, ஸ்திரீகள் விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்கப்படாது. அட இங்க இருக்கக்கூடியதான விஷயத்த சுவாமி மேலையும் ஏன் போடுறேன்? எல்லா சுவாமிகளும் ஒண்ணுங்கிற விவகாரம் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறா. ஆகையால் அப்படி இல்ல. சௌந்தர்லஹரி எல்லோரும் வாசிக்கலாம். ஆனா என்னன்னா கொஞ்ச நாள் நீங்க வாசிச்சிருந்தா பக்தியோட வாசிச்சா உங்களுக்கு தகுந்ததான குருவா பகவானே அம்பாளே அரேஞ்ச் பண்ணுவா. ஆகையால் கவலைப்பட வேண்டாம். உபனிஷத்து என்ன சொல்றது? இப்படி வேற்றுமையுடன் யார் வாசிக்கிறாளோ என்ன அம்பாள் காப்பாத்துவா எனக்கு கொடுக்குதான எண்ணத்துல தியானம் பண்றது தப்பு இல்ல. ஆனா என்னன்னா தேவலோகத்துக்கு போனாலும் நமக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு. அவள் நமக்கு சொல்லிட்டு இருக்கா. பசுமாடு இருக்கு, பசுமாடை நன்றாக காப்பாத்துறான். பசுமாட்டை வச்சுட்டு இருக்கிறவர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நன்றாக காப்பாத்துறார். அதுக்கு வேலைக்கு புல்லெல்லாம் வாங்கி தரார், அதனுடைய பாலை வாங்கிக்கிறார், கண்ணுக்குட்டியை எல்லாம் பக்கத்துல வச்சிருந்து காப்பாத்துறார். அதே மாதிரி தேவதைகள் அங்க காப்பாத்துவா. ஆனா மோட்சம்ங்கிறது கிடைக்காது. மோட்சம்னு கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அகமித்ய விபாவே பவானின்னு குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அது எப்படி இருக்கோ அப்படி தியானம் பண்ணணும். இத அதையோ அந்யாம் தேவதா முபாஸ்தேன்னு பிரதாரணிக்கன் சொல்றது. அதை இவர் அதை யோன்யாம் தேவதா முபாஸ்தே அப்படின்னு. யோனின்னா ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான நடு முக்கோணத்துக்கு யோனின்னு பேரு. இதுல யார் உபாசிக்கிறாளோ அம்பாள அவளுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி இதத்தான்
தஸ்மின் இரண்மயே கோஷே திரிப்ரதிஷ்டிதம் அப்படின்னு தைத்தரிய சம்ஹிதையும் சொல்றது. ஏதோ என்னமோன்னு இல்ல, இத உபனிஷத்தும் சொல்றது, வேதமும் சொல்றது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதான பசுக்கள்னா ஞானம் இல்லாதவர்களுக்கு, அபேத ஞானம் இல்லாதவர்களுக்கு, அவளுக்கும் லௌகிகமான போகங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறாளாம். பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வஞ்சாசமதிக்கம் சரண்யே லோகானாம் தவகி சரணாதேவ நிபுணவ் அப்படின்னு எந்த பயம் வந்த போதிலும் நீங்க என்னென்ன வேணும்னு கேட்கிறீங்களோ எல்லாத்தையும் அதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கும் அம்பாளுடைய பாதங்களே போருமானது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா வேதோபாசனை பண்றவாளுக்கும் இந்த எல்லா விதமான தோஷங்களும் போகணும். அவ கேட்டதெல்லாம் கொடுக்கணும். அவ கேட்டதெல்லாம் கொடுக்கறதுன்னு மனுஷன் என்ன கேட்க போறான்? முதல்ல பசிதாகத்தை போக்கணும்னு கேட்க போறான். இதான எல்லோருக்கும் முதல்ல ஏற்படக்கூடியதான ஒரு கவலை. எப்பொழுதுமே நமக்கு ஆகாரம் சமர்த்தியா இருக்கணும், வஸ்திரங்கள் சமர்த்தியா இருக்கணும், ஆபரணங்கள் சமர்த்தியா இருக்கணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், வாகனங்கள் வேணும். இப்படி இவைகள்தான் கேட்க போறான் மனுஷன் சாதாரணமாக. இப்படி கேட்டதான சகல பதார்த்தங்களையும் அம்பாள் கொடுக்கிறாளாம். அதனால்தான் பசு பாச விமோசனி. நமக்கு பாசம் என்ன லோகத்துல, அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கே, இதுதான் பாசம். இந்த பாசங்கள் தான் மனுஷனை கட்டி போடுறது. இப்படிப்பட்டதான எல்லா விதமான பாசங்களையும் போக்குறவள் ஆயா பசு பாச விமோசனி. இந்த பாசம்ங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு பார்த்தல, அதுல பா ஆசு ரெண்டு பதங்கள் இருக்கு. பானா பா பானே அப்படிங்கிற தாத்து, அசுனா அசனே. இது ரெண்டும், இந்த ரெண்டும் ஹலந்தமா இருக்கிறதுனால அதுக்கு டாப் போட்டு ஹலந்தா டாப் போட்டு பாசா அப்படின்னு அயல். பாசான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாசம்னா கயறுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், பாசம்னு சொன்னா கோபம்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆசைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இத நம்ம முன்னால ஒரு நாமாவளியே நம்ம பார்த்திருக்கோம். ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரங்குஜோஜ்வல. அங்க இந்த பாசம்ங்கிற ஒரு பதமானது வந்திருக்கு. சஹஸ்ரநாமத்திலேயே பாசம்ங்கிறது எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு பாக்கணும். அதுக்கு போய் படிக்குவோம். இந்த பாசம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல பாசம்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது கட்டி போடக்கூடியது, மனுஷனை கட்டக்கூடியது அப்படின்னு நம்ம அங்கே சொன்னோம். இங்க பாசம்னு சொன்னா பசிதாகங்கள், யோசனாயா பிபாசே ஜராமிருத்யும் ஜோகம் மோகம் அப்படின்னு பிரதாரண்யத்துல கபோல பிராமணத்துல இந்த அசனா பிபாசான்னு சொல்லியிருக்க. அந்த பாசங்களை போக்குறவள் மனுஷியாளுக்கு. எப்படிப்பட்டதான ஒரு துன்பம் வந்தாலோ அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கியவாளுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறவள்ங்கிற அபிப்பிராயத்துல பசுபாச விமோச்சனி. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்டதான ஆசை. எவ்வளவு வந்தாலும் அது வேணும் அது ஆசைகள் ஒண்ணுமே இல்லாத சமயத்துல சாப்பிடுறதுக்கு எல்லாம் நிறைய வேணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது வரைக்கும் கொடுத்த பிறகு நல்ல ஆடைகள் வேணும் அப்படின்னு, அதுவும் வந்த பிறகு பெரிய வீடு வேணும், அதுக்கு பிறகு கார் வேணும், அதுக்கு பிறகு நமக்கே வேலை செய்யறதுக்கு சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு மனுஷால் வேணும். அதுவும் வந்த பிறகு என்னன்னா எல்லாரோட நான் வசதியா இருக்கணும், அதுவும் உலகத்துல எல்லா புகழும் எனக்கே வரணும். புகழ் யாருக்குன்னா பகவானுக்குன்னா அவரை ஸ்தோத்திரம் பண்ண, உலகத்துல இருக்கிற என்ன ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படி மேலும் 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 ஆசை வனுக்கே வந்துட்டு இருக்கான். இந்த ஆசை இல்லாதவர்கள் யாருன்னா பசுக்கள். அதே தரேஷாம் பசுனாம் அசனா பிபாசேயே வாதிஞானம். அதை இதரேஷாம் பசுனாம், இவாளை தவிர மற்ற சாதாரணமான பசுக்களுக்கு அசனா பிபாசேயே அபிஜானம், பசிதாகம் தான் அவளுக்கு வேண்டியதான். நவிஜாதம் பவத நவதந்தி நவிஜாதம் பத்தியந்தி நவிதுஸ்வர்த்தனம். நாளைக்கு என்ன ஆகுறதுன்னு பாக்கிறது இல்ல. அது ஆகையால் அப்படி இல்லாமல் இவனுக்கு என்னென்ன எப்பப்ப வேணும் நினைக்கிறாளோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுக்கு. ஆகையால் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பசுபாச விமோசனி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பசுங்கிறது அவ்யயம். இந்த அவ்யயம்னா சம்ஸ்கிருதத்துல சில பதங்கள் மாறாத பதங்கள். அது ஏகவச்சனம் பகுவச்சனம் எது வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே போல ஆண்பாலையும் பெண்பாலையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம். அப்படிப்பட்டதான ஒரு பதம் இருக்கு. அது எப்படின்னா பசுன்னா நல்லதுன்னு அர்த்தம். லோகம் நயந்தி பசுவன்யமானா,
அப்படின்னு தைத்தரிய பிராமணத்துல இந்த பசுங்கிற பதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிருக்கா, நன்னா இருக்குன்னு அர்த்தம். அது எப்படின்னு, பசு எப்படி இருக்கோ அப்படி பாசான் வருண பாசான் விமோசயதி. மனுஷனுக்கு வருண பாசங்கள் சிலது இருக்கு. வருண பாசம்னா என்னன்னா, இந்த மனுஷனுடைய சரீர பாகம் இருக்கு. இந்த சரீர பாகத்துல இந்த வயறுன்னு இருக்க, இதான் நடுவுல இருக்க. இந்த வயறுங்கிற பாகத்துல சில வியாதிகள் வருது, அதுக்கு வருண பாசங்கள் வருவது. அது பிரஜாபதி வருணாயாஷ்டமனயது. ஒரு காலத்துல பிரஜாபதியானவர் வருணனுக்கு குதிரை தானம் பண்ணினாராம். இந்த தானம் பண்ணினதுனால என்ன ஆயிடுதுன்னு, அவருக்கு ஜலோதர வியாதி வந்துருக்கான். குதிரையை தானம் பண்ணப்படாதுன்னு வேதம் சொல்றது. இது எல்லாம் கொடுக்கலாம். குதிரையும் சிம்மத்தையும் பிடரி மயிர் இருக்கக்கூடியதான பிராணியை தானம் பண்ணப்படாதான். பிரஜாபதி ஒரு தானம் பண்ணிட்டார். பிரஜாபதி வருணாயாஷ்டமனயது தானம் பண்ணினார். ஜலோதர வியாதி வந்துருது. வருணாயாஷ்டமனயது. அவர் என்ன பண்ணார், வாருணியும் சதுஷ்டபாலம் நிர்வபது. வருணனுக்கு பிரதானமாக இருந்து கொண்டு சதுஷ்டபாலமாக இருக்கக்கூடியதான ஒரு யாகத்தை பண்ணினாரா. அந்த யாகத்தை பண்ணினதுனால அவருக்கு ஜலோதர வியாதி போச்சு அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த வியாதி இருக்க இதுக்கு பாசம்னு, ஜலோதர வியாதிக்கு வருண பாசம். வருண பாசான் பிரமுமோக்து. நம்மத்துல சாதாரணமாக புண்ணியாக வாஜனம்னு சிலது பண்ணுவான். புண்ணியாக வாஜனம் அப்பப்ப பண்ணணும். அப்பப்ப பண்றதா இருந்த போதிலும் சாதாரணமா எப்ப பண்ணுவான், ஏதோ விசேஷமாக ஆசௌச்சாதிகள் வந்ததே, ஆனால் குழந்தை பிறந்தது இல்ல வேற ஏதோ ஆச்சு, இப்படி ஆச்சுன்னா அன்னைக்கு கிரக சித்தியர்த்தம், பாண்ட சித்தியர்த்தம், கூப சித்தியர்த்தம் அப்படின்னு வீடு சுத்தமாகணும், பாண்டங்கள்லாம் சுத்தமாகணும், கனவு சுத்தமாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு கலசத்தை வச்சு அதுக்கு மேல மாவுல வச்சு தேங்காய் வச்சு அதெல்லாம் பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை எல்லா வீடும் புரோட்சணம் பண்ணுவோம். இதுக்கு பாவமான சூக்தங்கள்னு பேரு. பாவமானம்னா தூய்மையாக்கக்கூடியதான சூக்தங்கள்னு பேரு. இப்படி இது பண்ற காலத்துல என்ன ஆகுமா, எல்லா விதமான தோஷங்களும் போகும்னு சொல்றேன். இதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாரும் பண்ணணும். அது யாருக்கும் தெரியாதனால வாத்தியார வச்சு பண்ணிட்டு இருக்கான். அந்த வருணனை சொல்லும் பொழுது வருணப்பாசான் பிரமுமோக்து. வருணன் எல்லா விதமான பாசங்களையும் போக்கடிக்கட்டும். ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணணுமான்னார், பண்ணாம இருந்தா அசுச்சின்னு வரும். மனுஷன் அசுச்சியா இருந்தானே ஆனால் வயத்து வலி வரும், ஜலோதர வியாதி வரும். ஆகையால் எப்பவுமே சுத்தமா இருக்கணும். சாஸ்திரம் அப்படி சொல்றது. இப்படி இந்த வருண பாசங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு, அந்த வருண பாசங்களை போக்குறது அம்பாளுடைய அனுகிரகமா. அதனாலதான் பசுபாச விமோசனி அப்படிங்கிறது. சம்யாத் பாதான் அக்ஷான் பாதயதி. அதற்கு பிறகு மறுஒண்ணு சம்யக் பாதான் அக்ஷான் பிரமோக்தயதி. அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, நல்லா தாயக்கட்டை விளையாடுவாளாம். இந்த தாயக்கட்டுங்கிறது பார்த்தீங்களா, இது ரொம்ப நாளா இருக்கு. வேதத்திலேயே ருக்வேதத்திலேயே இதை பத்தி விசேஷமா இருக்கு. யாரோட விளையாடுறான்னா பரமேஸ்வரனோட விளையாடுறாளா. சம்யக் பாதான் அக்ஷான் பாதயதி. தாயக்கட்டை விளையாடுறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவள். எப்படி சிவேன சக ஜூத கிரீடாயாம், பரமேஸ்வரனோட விளையாட்டு தாயக்கட்டை விளையாடி சம்யக் பாதான் பலக்கைய பாதயித்தா. தாயக்கட்டை எப்படி விளையாடுறது இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது மாதிரி ரெண்டு தாயத்தை போட்டு விளையாடுறது இல்ல, ஒரே ஒரு டைஸ் தான், ஒன்னே ஒண்ணுதான். அது டை சொல்லப்படாது, ஆல்வேஸ் புளூரல். டைஸ் ஒரு டை அப்படின்னு சொல்லாதீங்க. நியூஸ்னா ஒரு நியூஸ் இருந்தாலும் நியூஸ் தான், ஒரு நியூ அப்படின்னு சொல்லப்படாது. அதே மாதிரி அப்பெல்லாம் என்னன்னா ஒரே காய் தான் இருக்கும். அந்த காய்க்கு ஒரு பக்கத்துல ஒரு புள்ளி, இன்னொரு பக்கத்துல 2 புள்ளி, இன்னொரு பக்கத்துல 3 புள்ளி, இன்னொரு பக்கத்துல 4 புள்ளி இருக்கும். இந்த 4 புள்ளி போட்டானா அதுக்கு கிருததாயம்னு பேரு. 3 புள்ளி இருந்ததுன்னா திரேதாதாயம்னு பேரு. 2 புள்ளி இருந்ததுன்னா துவாபரதாயம்னு பேரு. 1 புள்ளி இருந்தா கலிதாயம்னு பேரு. இந்த தாயத்துக்குள்ளே எப்படி
4 புள்ளி போட்டு வந்ததே ஆனால் 10. அழுவினியா இருக்கு, புள்ளி 4 தான் இருக்கு, 4 தான் போட்டு கேட்கக்கூடாது. அந்த ஆட்டு விளையாட்டம் அப்படி. அதுக்கெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். பழைய நாள் எப்படி விளையாடினா 3 புள்ளி வந்ததுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு 6. 2 புள்ளி வந்தா 3, 1 புள்ளி வந்தா 1. எப்படி சார்? 1 புள்ளி வந்தா 1, 2 போட்டானே 1ம் 2ம் சேர்த்து 3 ஆயிடுது. அதே போல 3 புள்ளி வந்ததே ஆனால் 1, 2, 3, 3 சேர்த்தேன்னா 6 ஆச்சு. 4 புள்ளி வந்ததுன்னா 10, 1, 2, 3, 4 சேர்ந்து இப்படி விளையாடுவாளா? இது விவகாரம் என்னன்னா, கிருததாயம் போட்டான்னு வச்சுங்களேன், அது விசேஷம். அது என்ன ஆச்சுன்னா 10 இவனுக்கு வந்தது. இந்த 10ல இந்த ரயில்வே எல்லாம் என்ன பிரேக்கப் ஜெர்னின்னு போடுவாப்பா இல்ல, இங்க இருந்து டெல்லிக்கு போகணும்னா நடுவுல ஒரு இடத்துல இறங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் வேற ட்ரெயின்ல போலாம். அது வேற. அதே மாதிரி இந்த 10 விழுந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க எங்கேயாவது முன்னால எதிராளி காயம் இருந்தது ஆனால் அதை கொண்டு விட்டா அதுக்கு முன்னால போலாம். இது ஒரு ஐடியா. 10ன்னா 10ல தான் காயம் இருக்கணும்னு இல்ல, 2ல இருந்தாலோ 3ல இருந்தாலும் எங்கேயாவது கொண்டுட்டு போலாம். ஆனா இந்த கிருததாயம் போட்டா நடுவுல எங்க இருந்தாலும் கொல்லலாம்னு. எப்படின்னா, அவன் பக்கத்து காயங்கள்ல இருந்ததுன்னா 1ன்னு சொல்லிவிட்டு உடைச்சுட்டு அப்புறம் போலாம். ஏன்னா 1 ஒரு காயம் இருக்கு, 2ல இருந்தா 2 காயம் இருக்கு, 3ல இருந்தா 3 இதுல இருக்கு, 4ல இருந்தா 4 காயம் இருக்கு. 5வது கட்டத்துல இருந்தா நான் 2ம் போட்டிருக்கேன் 3ம் போட்டிருக்கேன், 3, 2, 5 அதை கொண்டு விட்டு மீதி வச்சுட்டேன். 6ல இருந்ததுன்னா 3 போட்டா 6, 7ல இருந்ததுன்னா 4, 3, 8ல இருந்ததுன்னு வச்சுக்கலாம் 4, 2, 1, 4, 3, 1, 9ல இருந்தா 4, 3, 2, 10ல இருந்ததுன்னா 10, 15. இது விவகாரம் என்னன்னா, இந்த கிருததாயம் போட்டவன் நடுவுல எங்க எதிராளி காயனா இருந்தாலும் அதை கொண்டுட்டு போலாம். அதனால யதா கிருதாய விஜிதாய அதரேயா சயந்தி, கிருததாயம் போட்டவன் மீதி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கொண்டு விடுகிறானோ. இப்படி தாயக்கத்தை பத்தி ருக்வேதத்துல சொல்லணும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா கபடி விளையாடினார் பார்த்தா அதுவும் இந்த தாயம் தான். இந்த 2 தாயம் போட்டு மேல் பிளாட்ல விளையாடினா கீழ் பிளாட்ல தூக்கம் வராம ஹிம்சப்படுற பார்த்தீங்களா, அப்படி எல்லாம் கிடையாது. அதுலயும் அந்த தாயம் எப்படி பண்ணணும்னா, ஒரு ரப்பர் ஷீட்ல அதுலதான் போடணும், சத்தம் வரப்படாதான். 2 இருந்தா தானே சத்தம் வரும். ஒரு தாயம் போட்டா அதுவும் கீழே அடிக்கப்படாது. தாயத்துக்கு பூஜை பண்ணித்தான் தாயக்கட்டை விளையாடணுமா. நம்ம சொல்லியிருக்கா அது என்ன ஏது அப்புறம் பார்த்துப்போம். இப்ப நமக்கு என்ன வேண்டியது, லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நம்ம பார்த்துப்போம் விவகாரம் முழுக்க. அப்படி அம்பாள் என்ன பண்றாளா, அந்த பரமேஸ்வரனோட தாயக்கட்டை விளையாடினா பரமேஸ்வரனை ஜெயிச்சு விடலாம் எப்பவுமே. அது என்ன விவகாரம் பரமேஸ்வரனுக்கு தெரியலையா, அது எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் அம்பாள் தான் ஜெயிக்கிறாளாம். ஜெயிச்சு விட்டு சிவேன தியூத கிரீடாயாம் சமயக் பாசான் பலகே பாதயித்வா சிவம் ஜெயதீதி யாவது. சிவனை ஜெயிச்சாள். ஜெயிச்சுட்டு என்ன பண்றாளாம், பசுபத்யா அந்த பரமேஸ்வரனை ஜெயித்து பக்தாள் எல்லோருக்கும் பலத்தை கொடுன்னு சொல்றாளாம். நான் உட்கார்ந்து இருக்க யாராரு அம்பாளை பூஜை பண்றாளோ சிவனை பூஜை பண்றாளோ அவளுக்கு வேண்டிய பலங்களை எல்லாம் பரமேஸ்வரன் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி அனுகிரகம் பண்றாளாம். ஏன்னா ஜனங்களுக்கு க்ஷேமம் கொடுக்கணுங்கிறதுல எப்பொழுதும் ஆர்திர ஸ்ரதையா ஈரநெஞ்சிக்காரியா அம்பாள் இருந்துருக்கா. இது பசுபாச விமோசனி அப்படிங்கிறது 2. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பசு பாச விமோசனி அப்படி அர்த்தம் பண்ணினேன். முதல்ல பாசம்னா பா அச அப்படின்னு பிரிச்சேன். இப்ப என்ன பண்றேன்னா பசு பாசம்னா பசுப ஆச விமோசனி. பசுபன்னா யாரு, பசுக்களை பாலிக்கிறவன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய ஆசைகள் எல்லாம் பசுபஸ்ய பரசிவஸ்ய ஆசா பிரேப்சா தேசாங்கியே பசுபாசாக தான் விசேஷேன மோசயதி பிராப்த சிவாம் ஸ்தனோதி அப்படின்னா பசுபனுடைய ஆசை இருக்கு இல்லையா, பரமேஸ்வரனுடைய ஆசை. பரமேஸ்வரனோட உங்களுக்கு பக்தி வரணும். ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். மகாவிஷ்ணுவனிடத்திலையும் பரமேஸ்வரத்திலையும் பக்தி வரணுமையானால் அது பகவத் அனுகிரகத்தினால்தான் முடியும். நம்ம முயற்சினால முடியாது. அவன் அருளால் அவனை அடையணும்.
ஆகையால் அந்த பரமேஸ்வரனுடைய பக்தி இவனுக்கு வரணும்னா என்ன பண்றாளாம் அம்பாள்? இவனுக்கு அந்த பக்தி வரும்படி பண்றாளாம். அதுக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்களை கொடுக்கறா, சத்துக்களோட சங்கத்தை கொடுக்கறா. நம்ம இங்கேயும் அங்கேயும் சொல்லிட்டு ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா சரியான ஒரு வழி வரும்படி ஒரு ஆச்சாரியனை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து நல்ல வழியில உங்களை தூண்டி இந்த ஜன்மால மோட்சம் வரும்படி பண்றாளாம் அம்பாள் பண்ணக்கூடியதான காரியம். ஆகையால் பசுபனான பரமேஸ்வரனிடத்துல ஆசை பக்தி, அந்த பக்தியை வளரும்படி பண்றார். அகவா, இப்ப 5 அர்த்தம் சொல்லிவிட்டேன். 6வது அர்த்தம் அகவா பிரம்மாதி ஸ்தாவராந்தாக பசு சமான தர்மத்வா பசவா. சதுர்முக பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு சாதாரணமா இருக்கக்கூடியதான மனுஷியாள் பரியந்தம் எல்லோரும் பசு ஆசைத்தான் இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதுல பிரவருத்தி, எது வேண்டாமோ அதுல நிவர்த்தி. அதான் ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்துல சொல்லும் பொழுது பஸ்வாதிகாது, பஸ்வாதிகள் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் மனுஷியால் இருக்கலாம். எப்படின்னு பசு என்ன பண்றது? ஒரு பச்சை புல்ல கையில வச்சுண்டு அந்த பசுமாடை பார்த்து சௌமியமா என்னன்னா இவன் எனக்கு பிள்ளை கொடுக்க விரும்புகிறான் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம கிட்ட வருது. அது தடிக்கும் போச்சுண்டு குரூரமா சத்த பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், இவன் அடிச்சுவிட்டு போறான்னு போயிடுறது. அதே மாதிரி தான் யாராவது நம்மளை பார்த்து குட் மார்னிங்னு சொல்லி வாங்குவோம் சிரிச்சு பேசினா பேசுது, இல்ல மகன் தூக்கி வச்சுட்டு பேசினேன்னா அவன் பக்கமே போறது இல்ல. பக்கத்துல அப்படித்தானே எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட போனா வச்சுட்டே இருக்காரு, அந்த பக்கமே போறது இல்ல, நம்ம அவளை கவனிக்க போறது இல்ல. ஆனா இனிமையா பேசி கேட்டதுக்கு சமாதானம் சொல்லி நமக்கு சகாயம் பண்றவர் எனக்கூடியதான எண்ணத்தோட இருந்தோம்னா அவர்கிட்ட போறோம். அப்ப பசுத்தன்மைத்தானே இது, அப்படித்தானே மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆகையால் இப்படிப்பட்டதான எல்லா மனுஷாளுக்கும் பிரம்மாதி ஸ்தாவராந்த பசு சமான தர்மத்வா பசவஹா தேசாம் பந்த சாதனத்வா அவித்யைவ பாசா. அவளை கட்டி போடுறது என்னன்னா அறியாம எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியறது இல்ல. சில சமயத்துல கோபம் வந்துடுறது, கோபம் வரலாமான்னு பாக்கறது இல்ல. சில சமயத்துல வேற ஏதோ விதமாக நடந்துக்கிறோம் வாழ்க்கையில, இதனால பின்னால ரொம்ப சிரமம் வருது. இப்படிப்பட்டதான அறியாத்தனத்தினால ஒரு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இதுதான் அவித்யா அஜ்ஞானம்னு பேரு. இதுதான் பாசம். சதுப்தம் சௌர சம்ஹிதாயாம், இததான் காந்த புராணத்துல சங்கர சம்ஹிதையில சௌர பாகத்துல சிவரகசிய கண்டத்துல 89, 90 அத்தியாயங்கள்ல இத பத்தி விசேஷமா சொல்லியிருக்கு. அனிர்வச்சனீய பிரகரணே, இந்த அவித்யாங்கிறது அனிர்வச்சனீயம், தத்துவான்யத்வாபியாம் அனிர்வச்சனீயம். இது இப்படி சத்தா அசத்தா அப்படின்னு சொல்ல முடியாது. சன்னாப்ய சன்னாப்யுபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்யுபயாத்மிகானோ சங்காப்ய சங்காப்யுபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. இருக்கா இல்லையான்னே சொல்ல முடியாதுதான் மாயைய. அதுக்கு அவயவங்கள் உண்டா இல்லையான்னு சொல்ல முடியலையா, அது இன்னது என்று சொல்ல முடியல. ஆனா அதனுடைய வேலை மட்டும் தெரியுது. சார் ஏன் எனக்கு கவலை வந்திருக்கு, நான் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாத போனாலும் எனக்கு கவலை வந்துருச்சே. இப்படிப்பட்டதான அறியாம இருந்தாலும் அந்த சமயத்திலும் நம்ம பரமாத்மாவிடத்துல பக்தியோட இருந்தோமே நமக்கு க்ஷேமம் ஏற்படும். ஆகையால் சதுப்தம் சௌரதம் ஹிதாயாம் அவித்யா நாம நிர்வச்சன பிரகரணே சர்வாதாரதயா ஆதாரா பசோ பந்தனஸ்ய ஹேதுதா இதி. இதான் தத்விகாராஹ தத்வாதயோ வா பாசாஹ. இந்த இடத்துல நிறைய பாசங்களை பத்தி சொல்லியிருக்கு. அந்த பாசங்களை சிவபக்தியா மோட்சகதி, பரமேஸ்வரனிடத்துல ஒரு பக்திய கொடுத்து உங்களுக்கு அந்த பாசம் வராம காப்பாற்ற. இந்த பாசங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பாசங்களை பத்தி விஸ்தாரமா எழுதிவிட்டார் இங்க சூத்திர பாஷ்யத்துல. இந்த பாசங்கள்னா என்ன, எப்படி மனுஷனை ஹிம்சப்படுத்துறது என்ன, இந்த சைவ சாஸ்திரத்துல சிவசூத்திரங்கள்னு இருக்கு. ஸ்பந்தகாரிகைகள்னு ஒண்ணு, விஞ்ஞான பைரவம்னு ஒண்ணு. இந்த மூணும் சேர்ந்து திரிக்கம்னு பேர். காஷ்மீர சைவத்தில் இருக்கக்கூடியதான திரிகாசிஸ்டம். அந்த காஷ்மீர சைவத்தில் இருக்கக்கூடியதான திரிகமானது எப்படின்னா இது ஒரு சைவ சாஸ்திரம். அதே போலயே தாட்சிணாத்திய சைவம் ஒண்ணு இருக்கு, சவுத் இந்தியால வந்தது. இதுக்கு சைவ சித்தாந்தம் பேர். இதுக்கு சித்தாந்த சைவம், அது காஷ்மீர சைவம்.
காஷ்மீர சைவமானது வேதத்துல சொன்ன விதமாக வந்திருக்கு. சித்தாந்த சைவம் தாந்திரிகமாக சொல்லியிருக்கா. இந்த சித்தாந்த சைவம் வந்து அனுபவபூர்வகம். இங்க இருக்கக்கூடியதான 63 நாயன்மார்கள் இது போல மாணிக்க வாசகர் 4 சொல்வா. அவள்லாம் எப்படி அனுபவிச்சு எழுதியிருக்கா. ஆனா சாஸ்திரம்னு அவ எது கருதி சொல்லல. அவ சொல்றது என்ன, சாஸ்திரம் சிலது, சிலதெல்லாம் பக்தி. பக்தியை பத்தி தான் விசேஷமாக சொல்லியிருக்கா சைவ சித்தாந்தத்துல. அந்த சைவ சித்தாந்த கிரந்தங்கள் இருக்க ரொம்ப விசேஷம். அது படிச்சுடையானால் அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் வசத்தின்னு தோணாது. ஏன்னா அவ இதயத்துல இருந்து வந்திருக்கு, வாயிலிருந்து வார்த்தை வரல அவளுக்கு. அந்த இதயத்துல இருந்து மாணிக்க வாசகருடைய பாட்டுகளோ அல்லது பட்டினத்தார் பாட்டுகளோ அவள் எல்லாம் பார்த்துடையான இதயத்துல இருந்து அப்படியே கொட்டினவாவா. ஆனா சாஸ்திரியமாக சைவ இந்த சித்தாந்தம் இருக்கே காஷ்மீர சைவம், அது சாஸ்திரியமா இருக்கும். வேதத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் அது விசேஷமாக இருக்கு. அப்படி அந்த 2 சைவ சாஸ்திரங்கள் நம்ம சாஸ்திரத்துல விசேஷமாக இருந்திருக்கு. அதுல இந்த சிவசூத்திரங்கள் முழுக்க எடுத்து இங்க நமக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த பாஸ்கர். அதனாலதான் இந்த வியாக்கியானம் வந்து ரொம்ப விசேஷமா போச்சு. அதுல முதல்ல 5 கிளேசங்களை சொல்றேன். மனுஷனை வாட்டக்கூடியது 5 கிளேசங்கள். கிளேசம்னா என்னது? புழியறதுன்னு அர்த்தம். பழைய நாள்ல துணி இருக்கு பத்தில, துணி அலசு ஜலத்துல அத புழிவ. இப்ப இருக்கிற வாழ்க்கெல்லாம் புழியறதுன்னு தெரியாது. ஏன்னா வாஷிங் மிஷின்ல என்ன போடுறேன், போட்ட பிறகு அதுவே காஞ்சி விடுறது. புள்ளி ஆட்டோமேட்டிக் தான், அதுவே இன்னும் அயன் பண்ணல. அது விவகாரம் அதுவும் பண்ணினா மனுஷனுக்கு எந்த அளவுக்கு செம்பேறித்தனம்னா அந்த அளவுக்கு போட்டு விட்டான் விவகாரம் முழுக்க. ஆனா பழைய நாள்ல துணிய கல்லுல அடிச்சு அந்த ஜலத்துல நன்னா அலசி அதுக்கப்புறம் புழிவ. அதுல ஒரு டிராப் ஜலம் கூட கீழே இருக்கக்கூடாது. அந்த அத காய போட்டா அந்த துணியில இருந்து டிராப் டிராப்பா ஜலம் விழப்படாது. அது விழுந்து அது தரித்திரம்னு பேரும். அதனால அப்படின்னு சொல்லுவா பழைய நாள் சம்பிரதாயம். இப்ப இருக்கிறது தெருலையும் செடி காட்டனாச்ச இது புழியவே விடாது. புழிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்ட முடியாது. எல்லாம் பிளாஸ்டிக் துணி அப்படி பண்ணிட்டு இருக்க. அப்படி இந்த புழியறப்ப அந்த துணியை எப்படி ஜலம் வெளியில வருதோ அதே விதமாக நம்ம மனச புழியறதுக்கு கிளேசங்கள் வரும். இந்த கிளேசங்கள் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேசம் அப்படின்னு 5 விதமான கிளேசங்கள். இந்த கிளேசங்கள்ல முதல்ல இந்த கிளேசங்களை போக்குறவளாம் அம்பாள். அதனாலதான் பசுபாச விமோசினி. அவித்யானாமந்தீபநகரி. அவித்யானாமந்தா, யாருக்கு அவித்யை இருக்கோ அறியாமை இருக்கோ அந்த அறியாமையை முதல்ல எடுக்கிறதுக்காக சூரியனுடைய வெளி மாதிரி பிரகாசிக்கிறாளாம். ஜடானாம் சைதன்ய தபகமகரந்த ஸ்ருதிஜரி. ஜடானாம் எது சொன்னாலும் புரியல சார். சில பேருக்கு சொன்னதையே சொல்லிட்டே இருந்தாலே எத்தனை தரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவளுக்கு என்ன சைதன்ய தபகமகரந்த ஸ்ருதிஜரி. தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌதி மக்னானாம். தரித்திரானாம் சிந்தாமணி குலம். காசு இல்ல, அது இல்ல, இதுல சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் இல்ல இல்லன்னு அழுதுண்டே இருப்பான். அப்படி இல்லாம அவளுக்கு சிந்தாமணி குணனிக்கா போரும் இன்னும் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாளாம். அதுக்கப்புறம் தம்ஷ்டா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்டா புரதி முரதி புபலாஸ்ய பவதி அப்படின்னு ஜன்ம ஜலதௌ நிமக்னார சாகரத்துல என்ன கட்டம்னு தெரியல சார். வீட்டுல ஏதாவது குடிக்கிட்டே இன்னதுன்னு சொல்ல தெரியல. எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கு. ஆத்துக்காரி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, வேற பேட்டி இருக்கா, எல்லாரும் அவ காலத்துல சௌக்கியமா இருக்கா. நமக்கு மட்டும் மனசு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. என்ன சொல்றது? ஜென்ம ஜலதோ நிமக்னானாம். இது காசு இல்லையா, உடம்பு இல்லையா, எல்லாமே தான் நன்னா தான் இருக்கு. ஆனா ஒருத்தரும் நம்மள கவனிக்கிறது இல்ல. அவன் காரியத்துல போயிட்டு இருக்கான். ஏன்டா இத்தனை நாளா இருந்திருக்கு உடனே கவனிக்க மாட்டேங்கிறான். இதான் ஜென்ம ஜலதோ ஒண்ணு. அவளுக்கு வராகத்திய பவதி அப்படின்னு அவளை சம்சாரத்தை தூக்கி மனசு நிம்மதியை கொடுப்பாளாம் அப்பாள். ஆகையால் பசுபாச விமோசனி. அதே மாதிரியே பரிய குலே மனசி வாசி பரிஸ்கலந்தியாம் ஆவர்த்தகத்தைவ சக்ஷுடி குர்ணமானே கத்தே விதத்தியதிவே மமதாவஸ்தாம் காலே தயத்வ கதையாமி தவாதுனைவ அப்படின்னு ஒரு மகாகவி சொல்றார். பரியா குலே மனசி. மனசு ஒரே ஆகுலம்னு குழப்பம். பரியாகுலம்னா கொஞ்சம் நஞ்சம் குழப்பம்னு சொல்ல முடியல. என்ன இப்பார முழுக்க
என்னமோ குழப்பம், எதனால குழப்பம், என்ன குழப்பம்னு கண்டுபிடிக்கவே முடியல. என்ன சொல்றது வரதா, நமக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்லைங்கிறது தான் ப்ராப்ளம் தான். இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னத்த சொல்றது, யார போய் வைக்கிறது? மனசுல ஏதோ கவலை வந்துட்டே இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு, அதுக்கு மேல அதுக்கு மேல. எந்த கவலையும் தீருனா போல இல்ல. இது பழைய கவலை மறந்து போச்சேன்டா, புது கவலை வந்ததுனால. பழைய கவலை தீர்ந்ததுனால இல்ல, புது கவலை. அப்படித்தானே மனுஷே மனசு வாசி பாரு கலந்தியாம். வாக்கானது எதை பேசினாலும் தப்பா வரும். என்ன பண்றது? அவர்த்த இவ சற்றுடி பூர்ணமானே. கண்ணால கலங்கி கலங்கி அழுது அழுது என்னாச்சுன்னா தேரு சிம்மம் மாதிரி கண்ணா ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னு கத்தே சிவே மமதா மவஸ்தாம். இப்படிப்பட்டதான என்னுடைய நிலையை யாருக்கம்மா சொல்லுவேன்? காலே தயஸ்த கதையாமி தவ அதுனைவ. அம்மா வேற ஒண்ணும் தெரியாது, ஸ்ரீமாதான்னு ஒரு நாமா சொல்றேன், என்ன நீங்க தான் காப்பாத்தணும்னு. ஏன் இந்த ஒரு கவலைய போக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறவள் அம்பா. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. சம்சாரம் எனக்கூடியதான சேத்துல மாட்டின்றவாள அவளை தூக்கி விடக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறது அம்பாளால் தான். ஆகையால் விசேஷமாக இதே மாதிரி ராமசாஸ்திரநாமத்துல ஒரு நாமம் இருக்கு, விராத வத பண்டிதா. விராதனை கொல்றதுல அவருக்கு ரொம்ப பாண்டித்யமா. என்ன பண்ணினார், கால் கட்டாவதால அவர் கீழே பிடிச்சுட்டார். பக்கத்துல லக்ஷ்மணனை கூப்பிட்டார், பக்கத்திலேயே நோண்டுந்தான். 6 அடிக்கு நோண்டினார். கீழே அப்படியே தள்ளிவிட்டு மேல மண்ணல போட்டுட்டான். உயிரோட இருக்கிறப்ப ஏண்டா விராதன் சொன்னா என்ன யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு விராதம் அவரை உயிரோடையே பொறுத்து வச்சிருக்காரு முழுக்க. அப்படி விராதவத பண்டிதான்னு இந்த ராஸ்நாமாக்கள்லாம் 1 by 1 படிச்சு, இல்ல பண்டிதான் நாம எங்க இருக்கு படிக்கல. அடுத்த 1 வாரம் வரைக்கும் டைம் இருக்கும் இல்லையா, புத்தகங்கள் எடுத்து படிக்க விவகாரம் என்ன. அப்படி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு இந்த சம்சாரத்துல, சம்சாரம்னா மனக்கவலைன்னு வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு காசு இல்லையா, மற்ற பதார்த்தங்கள் இல்லையா, எல்லாமும் இருக்கு. ஆனா யாருக்கு நம்மளை கண்டாலே ஒரு அருவருப்பு. நம்மளை கண்டாலே இவ சௌக்கியமா இருக்கானே, நான் சௌக்கியமா இருக்கேன்னு உங்களுக்கு என்ன, நீங்களும் சௌக்கியமா இருக்க வேண்டியதானே. நான் கஷ்டப்படுறப்ப இவன் சௌக்கியமா இருக்கானேன்னு கண்ணு போடுறான். அந்த அவ பாக்குறது பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. என்ன பண்றது? இப்படிப்பட்டதான சம்சாரம் அஜ்ஞானம், அதை போக்குறதுக்கு கேட்டாலாம் ஒரு தெய்வத்தை கேட்டா, நீ பண்ணின ஜன்மாந்தரத்துல பாபம் பண்ணினேன்னு இந்த பதில் எனக்கு கொடுக்காதீங்கம்மாங்கிற. பிராரப்த கர்மகிரி பவதாஸ்ரிதானாம் கிரிஜே பவதாஸ்ரிதானாம் அந்நியற்ற சங்கிரமய நாசயவா சமூகம் சமூலம். பிராரப்த கர்மா எனக்கு இருக்குமேயானால் அம்மா நீங்க என்ன பண்ணணும், அது அந்த பிராரப்த கர்மாவை என்ன இடத்துல இருந்து எடுத்து வேற யாருக்காவது கொடுத்துருக்கோம். விவகாரம் நடந்த பிராரப்த கர்மகிரிஜே பவதாஸ்ரிதானாம் அந்நியற்ற சங்கிரமய நாசயவா சமூலம். இல்லைன்னா அழிச்சு விடுங்க. ஒண்ணு வேற யாருக்காவது கொடுத்துருக்கோம், இல்ல அழிச்சு விடுங்க. ஏன்னா மத்தியாச்ச கல்வபி விஷம் பபுட்டி பிரசக்தம். மனுஷால என்ன பண்றா, உடம்புல விஷம் வந்தா அந்த விஷத்தை என்ன பண்றா தெரியுமா, ஒண்ணு வேற பிராணிகளுக்கு கொடுத்துடுறா, இல்ல அந்த விஷம் போறதுக்கு மருந்து கொடுக்கறா. இந்த அட்டைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த விஷம் வந்துருது ஏனால் என்ன பண்ணுவான், அந்த அட்டையை கொடுத்துருவான் டாக்டர். தன்வந்திரி கையில அட்டை இருக்கும். நாளைக்கு எங்கேயாவது தன்வந்திரி பொம்மை பார்த்து என்ன பாருங்க, கையில ஒரு சின்ன பூச்சி இருக்கும், அது அட்டைன்னு பேரு. இந்த கேன்சர் இது போல ஒரு மகா விஷமான வியாதிகள் வந்தா இந்த டாக்டர் என்ன பண்ணுவார், அதை ஒட்டி வச்சிருவார். அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சுவிடும். விஷ ரத்தம் எல்லாம் அது உறிஞ்சுவிடுவான். அதுக்கப்புறம் உங்க சரீரம் வேற ரத்தத்தை தயார் பண்ணுமா. எத்தனை கண்டுபிடிச்சிருக்க பார்த்தா பழைய நாள்ல 1000 பேசுறதுல. பிராரப்த கர்மகிரிஜே பவதாஸ்ரிதானாம் அந்நியற்ற சங்கிரமய நாசயவா சமூலம் மத்தியச்ச கல்வபி விஷம் வபுஷி பிரசக்தம் சங்கிராமயந்தி பரதோபிக நாசயந்தி. அப்படித்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக நீலகண்ட தீட்சிதர் இந்த பாசங்களை பத்தி சொல்லும் பொழுது பசுபாச விமோசனி அப்படிங்கிற இந்த நாமால விசேஷமாக சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான பல பாசங்கள் 64 பாசங்கள் சொல்ல போறேன். இந்த 64 பாசங்களை பத்தி விசேஷமாக வேதங்கள்ல கதை இருக்கு. இத்தனைக்கும் ஒரு கதை இருக்கு. அதுல இன்னைக்கு முதல் ஒரு பாசம், அந்த ஒரு பாசத்தை 10 பார்ப்போம். என்ன 64 பாசங்களுக்கு 64 கிளாஸ்.
இது ஆளதான் இது சாஸ்திரம் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த நம்ம ஜன்மால முடியாது சார் கிளாஸுக்கு வராம நின்று போயிட்டு போயிடு அப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். எது சிலது முக்கியமோ அது மட்டும். ஏன்னா எது மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல வராதோ, மேல எங்கேயும் பாஷ்யத்துல வரலையோ அதை மட்டும் இங்க நடத்துவேன். எந்த இடத்துல இந்த பாஷ்யத்துல வரக்கூடியதா இருந்தா, பின்னால பாஷ்யத்துல வரக்கூடியதா இருந்தா, இல்ல சில பாகங்கள் முன்னாலேயே வந்தாட்டு அது சொல்லியாச்சு, அதை ரிப்பீட் பண்றது இல்ல. அப்படி 64 பாசங்கள்ல அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாச்ச பஞ்ச கிளேசா, 5 கிளேசங்கள். இந்த 5 கிளேசங்கள்ல ஒண்ணு என்ன? கோபம், குரோதம். இந்த குரோதம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, இது இருக்கிறதுலயே மனுஷனை கட்டி போடுறது. இந்த கட்டி போடக்கூடியதான இந்த கோபத்தினால கஷ்டப்பட்டு பிறகு அம்பாளுடைய அனுகிரகத்தினால க்ஷேமத்தை அடைஞ்ச கதை வேதத்துல இருக்கு, ருக்வேதத்துல இருக்கு. அந்த ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான ஒரு கதையை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். துவஷ்டான ஒரு பிரஜாபதி இருந்த, அந்த துவஷ்டாங்கிற பிரஜாபதி ரொம்ப பெரியவர், தர்மங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார், மகா தபஸ்வி, ரொம்ப விசேஷமாக இருந்தார். அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த பிள்ளைக்கு விஸ்வரூபம், மகா தபஸ்து பண்ணி அந்த தபஸ்னால அடைஞ்சதான ஒரு பிள்ளை அவர். அவருக்கு விஸ்வரூபம்னு பேரு. திரிசீர்ஷாணம், 3 தலையோட இருந்தவர். அவர் மகா தபஸ்து பண்ணினதுனால இந்த பையனானும் ரொம்ப தேஜஸ்வியா இருந்தார். நம்ம பசங்க சௌக்கியமா இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும்னு நாம் தபஸ் பண்ணி தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை விடாம ஜபிக்கணும். இவைகள் பண்ணிட்டு ஆச்சாரத்தோட இருந்தா பையங்க படிக்கணுமே, பெரிய உத்தியோகத்துல இருக்கணுமே, நல்ல வாழணுமே, நல்ல வழியில இருக்கணுமே, சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க டியூட்டி ஒழுங்கா பண்ணிட்டு யாருக்கும் துன்புறுத்தாமல் ஏதோ ஒரு மந்திர ஜபம் விசேஷமாக காயத்ரி மந்திரத்தை பண்ணிட்டே இருந்தா போறோம். அப்படி பண்ணினார் அவர். அதனால அவருக்கு இந்த பையன் பிறந்தார், மகா தேஜஸ்வியா இருந்தார். அதோடு மட்டுமல்ல, அனிதர சாதாரணமாக தபஸ் பண்ணினதுனால இவருக்கு 3 தலையோட ஒரு பையன் பிறந்தார், விஸ்வரூபன்னு பேரு. இவர் என்ன பண்ணினார், 3 தலையோட இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபன் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணினார், தபஸ் பண்ண தொடங்கினார். தபஸ் எப்படி பண்றதுன்னு இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல, அவர் பாட்டுக்கு 100 வருஷங்கள் விடாம தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு பயம் வந்தது. இவன் இவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த தபஸ்தானது 100 அஸ்வமேதங்களுடைய பலத்துக்கு சமானமான பலம் வருமேயானால் இனிமேல நான் இறங்கி போக வேண்டியது அவன் இந்திரன் ஆயிடுவான். அப்படி ஒரு ரூல். இந்திரனுடைய விவகாரம் என்னன்னா, இன்னொருவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ற அளவுக்கு புண்ணியம் பண்ணிவிட்டாரையானால் இவருடைய பதவி ஆயிடம், இன்னொரு இந்திரன் வந்துடும். இப்ப வர வேண்டியதுன்னா இத்தனை நாளா இந்திரன் அனுபவிச்சாச்ச போருமேன்னு அந்த திருப்தி வரல அவருக்கு. இன்னும் நானே இந்திரனா இருக்கணும். சில பேர் பாருங்க, அடுத்தவன் வந்தாலும் இல்ல அவன் இருக்கட்டும், நானே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல பார்த்தா, அப்படி இல்லாமல் இவருக்கு நானே இந்திரனா இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. விஷ்ணுடைய தபஸ கெடுக்கிறதுக்காக எத்தனையோ பிளான் பண்ணினார். ரம்பா, ஊர்வசி, திருதாசி, திலோத்தமா, புத்திகஸ்தரா, இப்படிப்பட்டதான ஸ்திரீகளா, அப்சர ஸ்திரீகள்லாம் அனுப்பி பார்த்தார். ஒன்னும் சரியாகல. அவெல்லாம் கொஞ்ச நாள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா இவர தபஸ் ஒன்னும் பங்கமாகல. நேரா இந்திரன்கிட்ட சொல்லிவிட்டார், ரொம்ப மனோநிகிரகத்தோட இருக்கா, அவரை ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க வேணும்னா வேற உபாயத்தை பாருங்க, எங்களால முடியாதுன்னு கைவிரிச்சுட்டா. அப்புறம் இந்திரன் பாக்குறான், நிஜமாகவே இவர் பண்ற தபஸ் அவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு, இவன் நம்ம சும்மா இருக்கப்படாதுன்னு அவனை கொல்றதுக்காக வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு போறார். போய் அங்க நிக்கிறார். அவர் தபஸ் கந்தமாதன பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்ததுமே இவருக்கு ஒரு பயம் வந்து, இவர் ஒரு தப்பும் பண்ணாம தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவ்வளவு தபஸ்வியா இருக்கிறவன் தப்பு பண்ணாதவனை கொல்றது தப்பு அப்படின்னு மனசுல ஒரு பகுதி சொல்றதா, ஒரு பகுதி இவனை விட்டோமையானால் என்னுடைய உத்தியோகத்துக்கே என்னுடைய இந்த பதவிக்கே ஆபத்து வந்துடும், ஆகையால் சத்ருவா இருந்தா சத்ருவை கொல்ல வேண்டியது நியாயம்னு நினைச்சிட்டு கொண்டு விடுன்னு இன்னொரு மனசு சொல்றதா. இப்படி பரியாக்குள்ளே மனசுல கவலை வந்துருச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தார், முடியல. சரி, இதனால என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லைன்னு அந்த
அந்த விஸ்வரூபன் இடத்துல வஜ்ராயுதத்தை போட்டதுமே விஸ்வரூபம் அந்த கண்டமாதன பர்வத்திலிருந்து கீழே விழுந்தார். அவ்வளவு பெரிய பர்வத்திலிருந்து கீழே விழுந்தார். விழுந்ததுமே என்ன அந்த தலையாவது ஆடி போச்சு. 3 தலையும் தனியா அப்படி படுத்துட்டு இருக்கா. பிராணனை விட்டா மாதிரி இருக்கு. ஆனா கண்ணு திறந்துன்னு மூட்டின்டே இருக்கு. கண்ணு மட்டும் திறந்து மூட்டிட்டே இருக்கு. விவகாரம் முழுக்க முகத்துல வர்க்கத்து குறையல. இந்திரனுக்கு ரிஷிகள்லாம் இந்திரனை வச்சாலும் என்ன காரியம் பண்ணினா நீ தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் ரிஷிகுமாரன்னு நீ கொன்னியே, இதனுடைய பலமானது நீ சீக்கிரமாவே அனுபவிப்பாய் அப்படின்னு சபிச்சு விட்டா. பாருங்க, எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதை பார்த்து ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி டிசைட் பண்ணி அப்புறம் பண்ணணும். அதுக்கு முன்னாலேயே இப்படி நீ பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கோபிச்சிருந்தாரு. அப்ப இந்திரன் பார்த்தாராம், அடாடா நான் வஜ்ராயுதத்தை போட்டேன், இவனை கொன்னேன்னு நினைச்சேன், ஆனா இவன் கொன்னானோ இல்லையோ கொல்லப்பட்டானோ இல்லையோன்னு டவுட்டா இருக்கு, அதனால என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சு யோசனை பண்றார். அவனும் எழுந்துக்க மாட்டேங்கிறான். ஆனா கண்ணை திறந்து மூடிண்டு பண்ணிட்டே இருக்கான். சொல்லுங்க, பிராணம் போனா கண்ணை மூடின்னு இருக்கணும், திறந்தாவது இருக்கணும். அப்பப்ப திறந்து மூட்டு பண்ணிட்டே இருக்கான். பிராணம் போகலையே, என்ன பண்றது? ஆனா கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அக்ஷர்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போனார். என்ன பண்ணணும், நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். இப்படி நான் ஒருத்தரை கொண்டு விட்டேன், ஆனா அவருடைய தலை அரைஞ்சு திருப்பி ஆடிட்டே இருக்கு, கண்ணு திறந்து மூடிட்டே இருக்கு, நீ மறுபடியும் அவனுடைய 3 தலையும் கோடாலியால வெட்டணும். அவர் பார்த்தார், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன போய் இந்த காரியம் பண்ண சொல்றேன்? அவன் பிராணனை விட்டு இருந்தானே, ஆனால் கொன்னவனை கொல்றது பாவம். அவனை முதல்லயே கொண்டு விட்டானே, பிராணம் விட்டானே, அவனை திருப்பியும் என்ன கொல்ல சொல்றேன்? என்ன காரியம் நீங்க பண்ணிட்டு இருக்கேன்? ஆகையால் தப்பு. அவன் பிராணனை விடலன்னு நான் சொல்றதுக்கு நான் தான் மாட்டேன்டேனா, நாளைக்கு பாப்போம் எனக்கு நான் வந்து சேருமே, நான் பண்ண மாட்டேன். இவர் இல்ல நீங்க தான் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, இவனிடத்துல இருக்கக்கூடியதான குரோதம் என்ன பண்ணினார்னா, உங்களுக்கு யஜ்ய பாகம் தர நீங்க கொண்டு போட்டார். வேதத்துல எந்த பசுக்களை கொல்லும் பொழுது, அந்த பசுக்களை ஹோமம் பண்ணும் பொழுது ஹிருதயஸ்யாக்ரேவத்யதி அப்படின்னு வரிசையா சொல்லும் பொழுது இந்த தலைய உங்களுக்கு ஹோமம் பண்ண சொன்னேன் அப்படின்னு நமமா அப்படின்னு தலபாகத்தை எடுத்து போடக்கூடியதாக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு விசேஷமாக அவர் சொல்லி வச்சார். சரின்னு அவர் துண்டார். வேற வழி என்ன, இந்திரன் விட மாட்டானே. அப்படி அந்த தலைய வெட்டினா, வெட்டி 3 பகுதியில 3 பாகத்துல போட்டாலும், ஒரு பாகத்துல இருந்து அந்த தலை இருந்து 1000கணக்கான கபிஞ்சல பட்சிகள் வந்தது. இன்னொரு பாகத்துல இருந்து ஆரம்பிச்சு சித்திரி பட்சிகள் வந்ததா. 3வது தலை விழுந்த இடத்துல இருந்து 1000கணக்கான குருவிகள் வந்ததா. இந்த குருவின்னா இது மேல யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு குருவி வரும். அந்த குருவி வந்ததுமே என்ன ஆகும்னா, அந்த வீட்டுல கிராமாந்திரத்தெல்லாம் கதிர் வந்ததுமே முதல் கதிரை எடுத்து அப்படியே கட்டா எடுத்து வந்து விட்டுவா. வீட்டுல வந்து அந்த குருவி எல்லாம் அதை கொத்தி சாப்பிடும். அதை வேடிக்கை பார்ப்பேன். அப்படி இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லாம பாக்குறதுங்கிறது நம்ம நாட்டுல மனுஷன் மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாதான், சுற்றுப்புறங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், குருவிகள் காக்காக்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதான ஒரு தேசம் இது. அப்படி குருவிகள் பிறந்ததா. இப்படி பிறந்த பிறகு இவர் என்ன பண்ணினா, இவர் 2 பேரும் அவருக்கு யஜ்ஞபாகம் கிடைச்சது சந்தோஷத்தோட அவர் போயிட்டார். இவர் கொல்லப்பட்டார். அவர் விஸ்வரூபன் நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு இவர் பட்டுக்கும் போயிட்டார். இது கொஞ்ச நாள் ஆனப்புறம் அப்பா ஸ்பஷ்டாக்க தெரிஞ்சது. அவர் பார்த்தார், அடாதாடா என்ன காரியம் பண்ணினான் இந்திரன், என்னுடைய பையனை கொண்டுட்டான் பார்த்தேடா அப்படின்னு நினைச்சிருந்து கோபம் வந்தது. என்ன பண்றதுன்னு இந்திரனை கொல்றதுக்காக ஒரு யாகம் ஆரம்பிச்சு விட்டார். அஷ்டாகபாலம் 20 அப்படின்னு 8 கபால சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடியதான அஷ்டராத்திர ஹோமம் யாகம். இந்த யாகம் ஒவ்வொரு நாளும் அஷ்டாகபாலத்தோட பண்ணணும் அப்படின்னு பண்ணினார். இது பண்ணின பிறகு அங்கிருந்து விருத்திரன்னு ஒருத்தர் பிறந்தார். பிறக்கிற காலத்திலேயே ரொம்ப பெரியவனா மகாபலசாலியாக பிறந்தாரா. பிறந்து அவருக்கு என்ன, அப்பா என்ன வேணும்னு சொல்லுங்க, எனக்கு முதல்ல பேரை வைங்கோங்கிறது, நாமகரணம் பண்ணணும். இவர் மறந்துட்டார். அவர் வளர்ந்ததுமே அதுக்கு நாமகரணம் பண்ணும் சொல்லி அவரே சொல்லி நாமகரணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு, நான் உயிரோட இருக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு மனசுக்கு கவலை வரப்படாது. என்ன தபசு. அப்படிப்பட்டதான ஒரு பையன் பிறந்து இவ்வளவு கேட்டார. அவர் சொல்ற, நீங்க ரொம்ப சந்தோஷம்,
நீங்க என்ன பண்ணணும்னா பிறந்த பிறகு அத்தியனம் பண்ணி வேதங்கள்ல நன்னா பார்த்து மகா தபஸ்யாயி இந்திரனை கொல்லணும். ஏன்னா இந்திரன் என்னுடைய முதல் பையனா இருக்கா கூடிய நான் விஸ்வரூபனை அனாவசியமாக கொன்னேன். ஆயால் இந்திரனை கொல்றதுக்காகத்தான் நான் யஜ்யம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்திர சத்ரு வர்தஸ்வா அப்படின்னு மந்திரத்தை காயம் பண்ணி யாகம் பண்ணியிருக்காரு. அதர்வமான வேதியமான மந்திரத்தோட தயார் பண்ணி ஆதித்யாதிக்க பிரயோகம் அஷ்டாகபால ராத்திரி யோக யாகமானது பண்ணிவிட்டார். இவன் வளர்ந்தான், சொன்னபடி எல்லாமும் ஆச்சு, நல்ல பெரியவனாயின. இவருக்கு என்னுடைய தபசக்தியினால எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தார். அழகான ஒரு கவச்சத்தையும் அபேத்தியமான கவச்சத்தையும் கொடுத்தார். இத்தனையும் அப்பா அவனுடைய மந்திர சக்தி எல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிட்டான். நேரா இந்திரனோட யுத்தத்துக்கு போறார். இந்த இந்திரனுக்கு யாரார் சத்துருக்கள் இருக்காளோ அத்தனை சத்துருக்களும் இவர் பின்னால் வந்துட்டான். எலக்ட்ரன் மாதிரி தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறாடா. விவகாரம் என்னன்னா இவளை தோக்கடிக்கிறதுக்காக இந்திரன் தோக்கடிக்கிறதுக்காக சில சத்துருக்கள் இருக்கா. அவள் இந்த விருத்ராசம் பின்னால வந்துட்டாளா. விருத்ராசம் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. இந்திரனோட 100 வருஷங்கள் யுத்தம் நடந்ததான். எல்லா தேவதைகளும் சேர்ந்தா, எல்லாரையும் கூப்பிட்டா, எல்லாரையும் சேர்ந்தா. ப்ரஹஸ்பதி கிட்ட போய் கேட்டாரா இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு. ப்ரஹஸ்பதி ஒரு வார்த்தை சொன்னார். குரு அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னார். அப்பா நீ இப்படி பேசுறியே, தப்பு பண்றதுக்கு முன்னால கேட்டியான்னு. தப்பு பண்றதுக்கு முன்னால கேட்டியா, இது தப்பான காரியம் நடந்திருக்கே. ஒரு தபஸ்வியா இருக்கிறவனை கொல்லலாமா? அத்யுச்சத்தை புண்ணிய பாபையை எய்வ பலமஸ்மிதே. அத்தியதிகமான ஒரு புண்ணியம், பெரிய பாபமோ பெரிய புண்ணியமோ தகாத காரியம் பண்ணியானால் இந்த ஜன்மாவிலேயே பலம் வருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால தானே இப்படி இருக்கு. நீ என்ன முன்னால கேட்க வேண்டாமா, இப்ப ஒன்னும் பிரயோஜனம், யுத்தத்துக்கு போ பாப்போம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்ட. நான் பண்ண பாப்பமானது கொஞ்சம் குறையணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்ன தலையில ஏறும் அப்படின்னா எல்லா அஷ்டதிக்பாலகாலையும் கூப்பிட்டார். 100 வருஷம் யுத்தம் நடந்தது. முதல்ல என்னாச்சுன்னா வருணன் யுத்தத்துல தோத்து போனார், ஓடி போயிட்டார். அதுக்கு பிறகு வாயு பகவான் ஓடி போயிட்டார். யமதர்மராஜா யுத்தத்துல ஓடி போயிட்டார். சூரியன் சந்திரன் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சா. இந்த சந்தர்ப்பத்தை இவரும் பார்த்தாரு. இனிமேல லாபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இவரும் ஓடி போயிட்டார். இவர் ஓடி போனதுமே என்ன பண்ணினா, அங்க ஐராவதத்துக்கு மேலதானே இவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். இந்திரனுடைய யானைக்கு ஐராவதம் பேரு. அந்த யானையை கட்டிட்டு அப்படியே அப்பா கிட்ட சேர்க்கிறார். இத போல இந்திரன் ஓடி போயிட்டார். யுத்தத்துல ஓடி போறவன பிள்ளையார் போய் கொல்லப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் இருக்கு. ஆகையால் நான் கொல்லல இந்திரனை. நீங்க இந்திரனை கொல்ல சொன்னேன், ஆனா கொல்ல முடியாத போயிடுத்து, இது ஐராவதத்தை கொண்டு வந்திருக்கேன்னு காட்டினான். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். சந்தோஷப்பட்டு இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் சொன்னாரா, இதோட நிறுத்தாத, நீ என்ன பண்ணும், தபஸ் பண்ணணும், பிரம்மதேவர்கிட்ட ரொம்ப உயர்ந்ததான ஒரு வரத்தை பெறணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். நீ சௌக்கியமா இருந்தாதான் நான் சௌக்கியமா இருக்க முடியும். பசங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும். ஆயால் பசங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிரம்மதேவர்கிட்ட குறிச்சு தபஸ் பண்ண. இவர் 100 வருஷம் தபஸ் பண்ற. தபஸ் பண்ணும் பொழுது எல்லா தேவதைகளும் நடுங்கி விட்டாளா இந்த தபஸுக்கு. யாரோ கந்தர்வ வித்யாதரா இந்த ஸ்திரீகள்லாம் அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா இப்ப ரம்பா உருவசி இவர் கையில இல்ல, தோத்து போயிட்டார். யாரையோ அனுப்பி பார்த்திருக்காரு, ஒன்னும் முடியல. இந்த இவருடைய தபஸை கெடுக்கவும் அவரால் முடியல. அதற்கு பிறகு என்ன பண்ணினா, பிரம்மதேவர் வந்தார். பிரம்மதேவர் என்ன வேணும் வரும் அவர் கேட்டார். இது போல இந்திரன் என்ன இம்சம் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்க, எனக்கு ஒரு பயமும் இல்ல, எனக்கு எங்க அப்பா ஆசீர்வாதம் இருந்தா போறோம். ஏன்னா அவர்தான் குரு எனக்கு, என்ன அவர் ஆசீர்வாதம் இருந்தா போறோம் அப்படின்ட்டு. ஆனா என்ன கொல்றதுக்கு எப்பொழுதுமே இந்திரன் காத்துட்டு இருக்கா. நசுஷ்கேன நச்சாருத்ரேனா பாஷாணேன தாருணா பவிஷ்யதி வதே மிருத்யு இது சத்யம் பிரதீம்யம். ஈரமான பொருள்னால உன்னை கொல்ல முடியாது, காஞ்ச பொருளால உன்னை கொல்ல முடியாது, கல்லால உன்னை கொல்ல முடியாது, எந்த ஆயுதத்தினாலையும் கொல்ல முடியாது. இப்படி ஒரு வரம் கேட்டா அந்த வரத்தை கொடுத்த. இனிமேல் இவரை கொல்லணும்னா இதனால புதுசா கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் என்ன ஈரமா இருக்கக்கூடாது, அது காஞ்சும் இருக்கக்கூடாது, அது கல்லா இருக்கக்கூடாது, ஆயுதமா இருக்கக்கூடாது. எப்படி சார் சொல்றது இப்படின்னு பண்ணி கேட்டாரோ சரின்னு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னார், நீங்க சொன்னபடி பண்ணினேன்ட்டு கவலைப்படாத, இப்ப யுத்தத்துக்கு போ. இந்திரனோட இந்திரன் யுத்தத்துக்கு போய் இந்திரனை கொல்லணும்ங்கிற அபிப்பிராயத்துல போகணும். இப்ப இந்திரன் நடுங்கி
மகாவிஷ்ணுவிட்ட போய் பிரார்த்தனை பண்ற. பிரார்த்தனை முதல்ல சிவனிட்ட பிரார்த்தனை பண்ணா சிவன் மகாவிஷ்ணு அழைச்சுன்னு போனார். மகாவிஷ்ணு என்ன பண்ணார், கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி சொல்றேன், நீங்க உங்க குருவிட்ட போய் மந்திரத்தை உபதேசம் வாங்கி போனார். அப்பொழுது அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்க போனார். போகும்பொழுது இந்திரன் பார்த்தாராம், இது ப்ரஹஸ்பதி பார்த்தார், நன்னா இருக்கு, இப்ப வாங்குன்னு சொல்லி அவர் பண்ணினதான உபதேசம்னா இந்த காதி பஞ்சதசாட்சரி மந்திரம். சதுர்புஜே சந்திரகலாவதம்சே புஜோன்னதே குங்குமராகசோடே குன்றெட்டு பாசாங்குஷ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு காதி பஞ்சதசி மந்திரத்தை அப்ப உபதேசம் பண்ணினார். அதனால இந்திரோபாசிதா வித்யா, வித்யக்கு என்ன பேரு, மன்மதோபாசிதா இந்திரோபாசிதா வித்யான்னு பேரு. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி காமோ யோனி காமகலா குஹாஹத மாதரிஸ்வாப்ரம் இந்திர அப்படி உபதேசம் பண்ணினார் அவருக்கு. இப்படி காயேன்னு உபதேசம் பண்ணார் அவருக்கு, அப்படி அவர் உபதேசம் பண்ணினார். இந்த உபதேசத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி அப்படி இந்திரன் யுத்தத்துக்காக போறார். போகும் பொழுது அம்பாளை தியானம் பண்ணுன்னு சொன்னா அம்பாளை தியானம் பண்ண அம்பாள் பிரத்யட்சமான பிறகு என்ன வேணும்னு கேட்டார். இது போல நான் யுத்தத்துல ருத்ராசனம் ஜெயிக்கணும்னு, ருத்ராசனம் தப்பே பண்ணலையே, அவரை ஜெயிக்கணும்னு சொல்றேன். இல்ல என் மேல அனாவசியமான குரோதத்தை வச்சுருக்கா அப்படின்னு. சரி, அதோட இல்லாம ருத்ராசனம் சில தப்புகள் எல்லாம் பண்ணிவிட்டான். இப்ப இந்திரன் ஆயிட்டானோ, மனுஷனுக்கு காசு வந்தது, காசோட மட்டும் இல்லாமல் ஜனக்கட்டு வேற வந்தது. இந்த ஜனங்கள்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாட்டா, சில பேர் கெட்ட வழியை சொல்றவாளும் இருக்கா, கர்வத்தோட இருக்கும்படி பண்ணினவாளும் இருக்கா. இதனால அவன் சில தப்பு பண்ணினதுமே அவனுக்கு காலம் கெட்டு போச்சு. அந்த சந்தர்ப்பத்துல இவர் யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போகும் பொழுது என்ன பண்ணாங்க, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு சமயம் என்ன பண்ணினா, இந்த விருத்ராசுரன் தன்னுடைய பலத்தினாலையும் அப்பா கொடுத்த சக்தியினாலையும் ஒரு எட்டி உதச்சா இந்திரனை. இந்திரன் எட்டி உதச்சுமே இந்திரன் போய் சமுத்திர கரையில போய் விழுந்துட்டாராம். மறுபடியும் ஓடி வர, ஓடி வரும் பொழுது இந்திரன் தோத்து போட்டா போல ஆயிடுத்தோ இல்லையோப்ப. சமுத்திர கரைக்கு வந்ததுன்னு பாக்கிறார், அம்பாள நினைச்சாரா, இப்படி ஆயிடுச்சுமா, உன்னை நம்பினவாளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ பசுபாச விமோச்சினின்னு சொல்லிருக்கேல, என்னுடைய பாசம் போகலையே அப்படின்னு கவலைப்பட்டு அழுதானா. அந்த சந்தர்ப்பத்துல ப்ரஹஸ்பதி குரு எதிர்க்க வந்தார். கவலைப்படாதீங்க, என்ன பண்ண, அங்க இருக்கக்கூடியதான சமுத்திரத்தை காமிச்சாரா. சமுத்திரத்தை காமிச்ச பொழுது என்ன பண்ணினா, இவருக்கு ஒன்றும் புரியல, சொன்ன விஷயம் புரியல. அந்த சமுத்திரத்துல எட்டி பெரிய ஒரு அலை வருது. அந்த அலை பூமியை மோதிச்சு அங்க நிறைய நொர வந்ததான். அந்த நொரை எடுத்தார் கையில. இப்ப இவருக்கு ஞாபகம் வந்தது. என்ன வரை எப்படி தெரியுமா, அவருக்கு ஈரமா இருந்தாலும் இது கொல்லப்படாது, அது காஞ்சி இருந்தாலும் நொரை ஈரமா காஞ்சி இருக்க. அது சமுத்திரம் அப்பதான் வந்திருக்கு, ஆனா அதுல ஈரப்பதமே இல்ல. நொறைய கையில எடுத்ததுன்னா கை இது ஜலம் ஒட்டாததுக்கு. அது காஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தொட்டா சில்லுன்னு இருக்கு. அது ஈரமாகவும் இல்ல, அது காஞ்சதாகவும் இல்ல, அது கடல் இல்ல. அது இது வரைக்கும் யாரும் கொல்றதுக்கு இது ஆயுதமா யாரும் யூஸ் பண்ணதில்லை. அதை எடுத்து போட்டார. அது அவர் இந்திரன் விருத்ராயுதன் மேல போடும் பொழுது அதுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள பூந்துண்டார. ஏன்னா இந்த மகாவிஷ்ணு பீஜம் ஹ்ரீங்கார பீஜமும் அவருக்கு இருக்கு. அது உள்ள பூந்துண்டு அதை கொண்டு விட்டாரா. அப்படி விருத்ராசுரன வதம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்திரன் விசேஷமாக ஒரு நிலைக்கு வந்தார்னு அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் அப்படிங்கிறதுல துவேஷம்ங்கிற ஒரு காமத்தை பத்தி இன்னைக்கு சொன்ன. இதே போல இந்த பசுபாச விமோசனி நிறைய விவகாரங்கள் இருக்கு. எல்லா கதையும் சொல்ல போறது இல்ல, சில முக்கியமாக இருக்கக்கூடியதான கதைகளை மட்டும் பார்த்து, இந்த பசுபாச விமோசனிங்கிறது அம்பாள் எந்தெந்த தருணத்துல யாரார காப்பாத்தி இருக்கா, என்னென்ன வித்தியைகள் வந்திருக்கு. இதுலதான் சம்பத்கரி வித்யா, ஒவ்வொரு இடத்துலயும் வரக்கூடியதான அஸ்வாரூடா வித்யா, இவைகள்லாம் அத்தனை வித்தியைகளையும் உத்தாரம் இங்க தேவி பாகவத்துல 5வது ஸ்கந்தத்துல இந்த கதை இருக்கு. அதே போலயே ருக்வேதத்துல 7வது மண்டலத்துல விசேஷமாக இந்த கதை இருக்கு. ருக்வேதத்துல போன தீர் வேற, இங்க போனதான தீர் வேற. இதே போல இந்த விருத்ராசுரனுடைய வகையை இன்னைக்கு பார்த்தோம். அதனால விருத்ர ஹந்திரின்னு அம்பாளுக்கு ஒரு பேர். அது எது கொண்டது, நொர என்ன கொண்டது, அம்பாள் எங்கே கொண்டதுன்னு அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் எதையும் மனுஷாளுக்கு நடக்கும் அப்படின்னு பக்த ஜன சம்ரட்சணம்
குரு பக்தியோட தெய்வ பக்தியோட இருக்கிறவள நிச்சயமா அம்பாள் காப்பாத்துவாங்கிற ஒரு சரித்திரம் பசுபாக விமோசனிங்கிறது பார்த்தோம். இந்த நாம ஆகல, இன்னொரு 4-5 கிளாஸ் போகும், அதுக்கப்புறம் வேகமா ஓடிப்படும். ஆகையால் இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.